பிரம்மாண்டமான அளவில் இந்த டைரியில யாராருக்கெல்லாம் கடை இருந்ததோ டிஸ்கவுண்ட் එකක් ගන්න පුළුවන්. சடையா அதனால ஹெல்மெட் போட்டு பாக்குறீங்களே அது நினைச்சா தான் எனக்கு சந்தோஷமா. வணக்கம், எப்படி சொல்லும் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் திருகோணமலையில் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாங்கள் ஜிஆர் பிளாஸாக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இந்த இடத்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமான கட்டடம் ஒன்று. இன்றைக்கு சனிக்கிழமை திறக்க போயினோம். இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 22ஆம் தேதி. இன்றைக்கு இந்த ஓப்பனிங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதர்வா வாரர், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் காய்டு லோகர், அப்படி கணக்கு செலிபிரிட்டி மேலே வரையினம். உண்மைக்குமே வேறு லெவலில் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட்டும், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம்ஸ் வருது, மற்றது திருமண மண்டபம் வருது, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்ஆர் பிரியாணியும் வருது. மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த ஜிஆர் பிளாஸா துறக்கிறதுக்கு இருக்கீங்கன்னா உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் வர காத்திருக்கணும். சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 10:30க்கு திறக்க ஆரம்பிச்சுட்டுவினோம். ஓகே சௌரங்கள், நாங்கள் என்ன மாதிரி இந்த திறப்புகளை நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். யாராக சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. வாங்க ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இதில் பாருங்க என்ன மாதிரி கட்டடம் இருக்குன்னு சொல்லி. மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த கட்டடம் உருவாயிருக்கு. எத்தனை மாடின்றதை பாருங்க. இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எல்லோரும் இப்போ ரெடியாகி வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 9 மணி இருக்கும். அதில் பாருங்க கிராண்ட் ஓப்பனிங்னு சொல்லி அதில் ஒரு திரை கொண்டு வருது. ஓகே, இப்படி பாருங்க. முன்னுக்கு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது திருவோணமலை மெயின் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே, அதுக்கு முன்னால் இந்த கட்டடமும் இருக்குது. பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜிஆர் பிளாஸாக்கு வந்திருக்கோம். இங்கால வந்து கார் பார்க்கிங் இருக்குது. மேலே தான் நாங்கள் போகிறோம். கார் பார்க்கிங் இருக்குது பாருங்க. எந்த பெரிய கார் பார்க்கிங்னு சொல்லி இப்போ கார் பார்க்கிங்லாம் நாங்கள் நின்று கொண்டு இருக்கோம். இந்த கார் பார்க்கிங்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 கார் விடலாம் நான் நினைக்கிறேன். இல்லை பார்த்தா அவ்வளோ பெரிய இடவசதி இருக்கட்டு பாருங்க. 1 2 இல்லை ஒரு 10 15 அவ்வளோ 10 15 கார் விடலாம். ஓகே, நாங்கள் இப்போ மேலே போகிறோம். மேலே போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியோ, அடுத்ததான் நாங்கள்லாம் போகிறோம். ஓகே, உங்களோட ரிலேஷன்ஸ் அக்காடமான பிளாஸா. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன மாதிரி இருக்கு திருவோணமலை? நல்லா இருக்குது. பிறந்த இடம் மறக்கலாமா? பிறந்த மண்ணு நிச்சயமா. அப்ப இன்னைக்கு நடிகர் மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க ஆர்வமா இருக்கிறீங்களா? அதையும் பார்க்க ஆர்வமா இருக்கு. அதை விட எங்க அக்காடமா பெரிய பெரிய சிரமம். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். அப்படியான ஒரு விஷயம் நடக்க கூட சந்தோஷம். அது திருவோணமலை மண்ணில் வேற என்ன நீங்க உணர்றீங்க, ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்குது, பெருமையா இருக்குது. எங்களோட மண்ணில் இப்படி ஒரு விசேஷம் எங்களோட பிள்ளையால நடந்ததுன்னு சொல்லக்குள்ள எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. அப்படியே வாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்ன நீங்க எந்த இடத்துல இருந்து வந்துக்கிறீங்க? நாங்க லண்டன்ல இருந்து வந்துக்கிறீங்க. அப்ப நிறைய பேர் வந்துக்கிறீங்க திறப்புடாக்காண்டி. ஓகே, அவர் அந்த அக்காடமாண்டா கிளாஸா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து வந்துக்கிறீங்க. ஓகே, இந்த பிளாஸா இங்க வர்றதா என்ன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்க சகோதரங்கள் எல்லாரும் சகோதரங்கள். 4 பேரும் சகோதரங்கள் என்ன? 4 பேரும் சகோதரங்கள் என்ன? அக்கா தான் மூத்த அக்காட மகன் தான் இது ஓபன் பண்றது. அக்கா அங்கே இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். சரி, கண்டது சந்தோஷம். வந்து காய்ச்சனிங்க உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களை கண்டு எங்கட புள்ளியல் மாதிரி தான் பார்த்து நல்ல இது. அவங்களோட அண்ணன், கனடா தம்பி, அம்மா, அப்பா எல்லாரையும் பார்க்கணும். இவர் லவ் பண்ண முதலே பார்த்து கல்யாணம் கட்டி. இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம். பெஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே ஒரே புகமண்டலமே கிடக்கும். இதில் ஒரு மீட்டப் பொண்ணு நடக்க போது போல. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செண்டமலை அடிச்சு கொண்டு இருக்கணும். இந்த இதில் பார்த்தா தெரியும். இப்போ நாங்கள் மேலே தான் நின்று கொண்டு இருக்கோம். இந்த ஆர்ஆர் வரின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு வேறுங்க. இந்த இடத்துல ஆர்ஆர் வரின்னு சொன்னால் இந்த வேறங்க மாக்காப்பாவும் பாரார், மாக்காப்பு ஆனந்தும் பாரார். இவ்வளோ பேரும் இன்றைக்கு வரையணுமா?
இந்த இடத்துல வேற இவ்வளோ இந்த இடத்துல வேற இவ்வளோ மக்கள் கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த ஓப்பனிங் காட்டி ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட சக யூடியூபர் இதில் இருக்கு நம்ம பாருங்கோ. தவறன்னா முகத்தை மறைக்கிறாரே. இதில் அடுத்தது எங்கட தனுஷ் ஜப்னா தனுஷ் நிற்கிறார். இந்த எங்கட எப்படி சொல்லும் நல்லா இருக்கீங்க. டிங்கோவில் கடையை வச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க. டிங்கோ கடை எப்படி அப்போ இப்படி சோமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஆண்ணா இப்போதான் மிச்ச நேரமா இங்கே 360 வீடியோ எடுத்துருந்தீங்க. பார்த்தீங்களா? பார்த்தேன். அங்கேருந்து பார்த்தேன். நானும் உங்களை பார்த்தேன். நான் இங்கே முடியோ இங்கே வந்தால் எப்படியும் வெயில இருக்கு. இன்னமும் கொஞ்சம் ஆரம்பிக்கல வழக்கமாக அப்படித்தானே. படம் பிடிச்சிட்டீங்களா? காயுடு தூக்குடு வராங்க அவங்க வந்தீங்க. அவங்களுக்காக தானே வந்தீங்க. நான் அதர்வாவாக வந்தேன். அதர்வாக்காக எப்படி சொல்லி சமாளிக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாக்காப்பா அண்ணன் வரார். இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வரவே இல்லையா? எவ்வளவு நேரமா காத்திருந்து காலம் ஓகே. நீ காலைல ஒரு சூப் ஒன்று சாப்பிட்டேன் பச்சை கலரில். அதுக்கு ஏதோ என்னது மூக்கு வந்த சூப்பா, மூக்கு வெண்ணா சூப்புன்னு போட்டிருந்தது. சாப்பிட்டேன், ரொம்ப சிறப்பாக இருந்தது. கொல் ரொட்டி சாப்பிட்டேன். நீங்களே அது வெயில் நின்றுக்கிறீங்க. சரி ஓகே. எனக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரணும்னு ஆசை. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர், அவ்வளோ அழகான மக்கள். ஒரு ஷோ வேடிக்கை பார்த்தாலும் ஹெல்மெட் போட்டு பார்க்குறீங்களே, அதை நினச்சா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மேலேருந்து ஏதாவது விழுவோம் விண்கல் அது மாதிரி. சரி ஓகே. ஸோ கூடிய விரைவில் வந்து முக்கியமான 3 நபர்கள் உங்களுக்கே தெரியும். உலக சூப்பர் ஸ்டார் நமது ஜெயசூர்யா சார் வர போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரதர் அதர்வா வர போகிறாரு. அண்ட் நம்ம பசங்களுக்கெல்லாம் பிடித்த சொல்ல அவங்க ஐயாடோ அவங்க வராங்க. அண்டு இன்னைக்கு வந்து ஜிஆர் பிளாஸோடைய ஓப்பனிங் மட்டும் இல்லாமல் நம்ம சேலம் RR பிரியாணி இங்கே வந்திருக்கு அப்படின்னு போய் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொல் ரொட்டி கடை, அதுக்கப்புறம் அந்த பெரிய பண்ணு ஒன்று இருக்குமே பிரெட்டு, அது பேர் என்னப்பா? பான் கடை வல்சரவாக்கத்துலேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி வந்து கேரளாக்காரங்க எங்கள் ஊரில் இருந்து டீ போடுறாங்களோ அது மாதிரி நீங்களும் வாங்க, நம்ம ஊரில் கடை ஓப்பன் பண்ணுங்க. நாங்களும் உங்கள் ஊரில் ஓப்பன் பண்ணுறோம். மாறி மாறி ஊட்டிப்போம், மாறி மாறி சாப்பிட்டுப்போம். யார் நீங்களா? சரி எடுங்க ஒன்றும் பிரச்சனை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். பாட்டு ஒன்று பாடுங்களா? தெரியாமல் பாடிட்டேன்ப்பா ஒரு தடவை. என்ன பாட்டு பிடிக்குமா அந்த பாட்டு? அப்பெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் கண்கு வைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், உண்மை நீ என்னில் ஆடும் நாள் பல்லூசை கலகல கலகல கவிதைகள் படிக்கிறது புது பெண்கள் காக்கும் வீசுது. தேங்க்யூப்பா, ரொம்ப காத்தடிக்குது. வேணா பிடிச்சிக்கிறேன். ஏற்கனவே இங்கேயே காத்தடிக்குது, மேலே எப்படி இருக்குன்னு தெரியல.
அப்புறம் மேலே போய் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் நான் ஒன்று போய் பார்க்கணும், பேங்க்வெட் ஹால் பார்க்கணும், அப்புறம் கீழே சூப்பர் மார்க்கெட் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ கண்டிப்பாக ஜிஆர் பிளாஸாக்கு உங்களுடைய ஆதரவை வந்து நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேற என்னப்பா, வேற ஏதாவது விசேஷம் ஊரில்? ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா? போய் எடுத்துக்கோ. ஓ, ஏன் கூட எடுக்கணுமா? சரிப்பா. என்னடா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் பர்மிஷன் கேட்குறான்னு பார்த்தேன். சரி, என்னப்பா கயாடு கம்மிங், எல்லாரும் கம்மிங். ஊர்ல வந்து இதே டிராஃபிக்ன்றீங்க, ஊர்ல வந்து என்னன்னு சொல்லுவீங்க நினைக்கிறீங்க? இங்கேருந்து வந்து சென்னைக்கு போகிறதுக்கு 45 நிமிஷம், அங்கேருந்து என் வீட்டுக்கு போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆமாம், நிஜமாலுமே நடந்து போயிடலாம் போல இருக்கும் சம்டைம்ஸ்லாம். சூப்பராக இருக்குது ஊர், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மேலே இருக்கிறது பயமாக இருக்குது, கீழே வந்துடுறேன். மாணிக்கோவா? சரி, மாணிக்கம். சரி, ஹலோ. வணக்கம். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நீங்கள் தான் எங்கேருந்து வரீங்க? ஆந்திர பிரதேஷ்லண்டா? 100% ஒரு ஊர் இருக்கா? அனுராதபுர சந்தி. இப்படி பொறுமையா பேசினா எனக்கு புரியும்ல. கலக்கு புலக்குன்னா அப்புறம் நான் வந்து இதுதான் பண்ணுவேன். அனுராதபுர சண்டியா? சந்தி என்ன அங்க ஒரு ஊர்ல என்ன ஸ்பெஷல்? அங்க எல்லாமே ஸ்பெஷல். சாப்பாடு, ட்ரெஸ் கடை எல்லாமே ஸ்பெஷல். எவ்வளவு தூரம் இங்க இருந்து? ஒரு 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்? அதான் டக்குன்னு வந்துட்டீங்க. இவங்க யாரும் உங்க கேமராமேனா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் வரும். ஓ, சரி சரி, தேங்க்யூ தேங்க்யூ. டேய் தம்பி, அதை எதாவது குறைச்சிடாதீங்கடா, பார்க்கறதுக்கு அலுமினியத்தில் பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓகே தம்பி. என்ன மல்லிகா ப்ரோ? என்ன ப்ரோ இப்பெல்லாம் போலிங்கே போகிறது இல்லை நீங்கள்? உங்கள் பேர்? ஆண்டனி கிளாரன்ஸ். சடையா? சொல்கிறானுங்க, புரிய மாட்டேது. வந்துட்டாங்களா? ஓகே. கேமராலாம் அந்த பக்கம் திரும்பி வச்சுன்னா வேற வந்துக்கிறேன் அர்த்தம். ஓகே, அங்கே போயிடறேன். தம்பி, அந்த மோளத்தை அடிங்கப்பா, காது கிழிகிற மாதிரி. சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். வாங்க வாங்க. ட்ரெஸ் பிடிச்சிருக்கு. அவரையோ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுமா? மைக்ல சொல்லுமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். யாருமே கிடையாது. பிரியாணி கடை வருது. பிரியாணி கடை வருது. பைக் இருக்கா? இருக்கா? ஹெல்மெட் 2 ஹெல்மெட் வேணுமே.
இருக்கப்பா போயிட்டு வந்துடலாமா? சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இணைந்து வாழக்கூடிய இந்த மண்ணில் இந்த சாப்தத்தை நிறுத்தி இருக்கக்கூடியது பெரும் மகிழ்ச்சி. உங்கள் உள்ளத்தில் இருந்து உங்கள் உள்ளத்தில் நிற்பது பெரிய மகிழ்ச்சி. அதை விட உங்களுடைய கனவு ஹீரோ எங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் இந்தியா போல நம்மளுடைய இலங்கை பெருமையை சேர்த்தவர் ஜன சூர்யா அதிரடி பேட்ஸ்மேன். இன்றைய இளைஞருக்கு எல்லாம் ஒரு அடித்தளத்தை கிரிக்கெட்ல அமைத்து கொடுத்தவர் வேர்ல்டு ரெக்கார்டிங் ஜன ஜெயசூர்யா சார். அதுக்கு முன்னாடி நிற்பது மகிழ்ச்சி. எங்க விஜய் டிவி அன்பு பிள்ளை நாட்டிய ஜிஆர் பாஸ்கர் ஆர்ஆருடைய சொந்த எங்கள் காமராஜர் பெருந்தலையுடைய பேத்தி அவர்கள். மற்றபடியா எங்கள் இதயமான இதயம் பொற்காலத்தில் வாழ்ந்த எங்களுடைய ஹீரோ, நாங்க ரசிச்ச ஹீரோ பூவிலங்குங்கிற படத்துல நடிச்ச ஹீரோ. எங்க ஹீரோ பத்தி ஒண்ணுதான் நான் சொல்லி விடைபெறும். அவரை பத்தி அவ்வளவு தெரியும் எனக்கு. அவர் தந்தையார் மறைவுக்கு பிறகு அந்த டைரியில யாராருக்கெல்லாம் கடை இருந்ததோ அந்த டைரியை எடுத்து தேடி தேடி கொடுத்த அன்பு உள்ளத்தினுடைய தெய்வ மகன் எங்கள் ஹீரோ வந்திருக்கின்றார். அவருடைய ஆசான ஹீரோனியை மறக்காம
கூட்டிட்டு வந்திருக்கார், தங்கை அழைத்து வந்திருக்கின்றார். எல்லோருக்கும் அதற்கு மேலாக இதுக்கு முத்தான முத்திரையை பதித்த இந்த ஜிஆர் மகள் ஓனரையும் அவருடைய சகோதரர்களையும் அவருடைய தொழிலாளர்களையும் நான் கரந்தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன். மீண்டும் எங்க செயலாளர் தொழிலாளராக உங்களை நெஞ்சில் தாக்கி பிடித்த இந்த திருகோணமலைக்கு அடையாளம்னு சொல்லிட்டார். அது உண்மைதான். இது வாழ்த்துகள். எத்தனையோ தமிழர்கள் வெளிநாடுகள் சென்று முதலீடுகளை ஈட்டு இந்த இலங்கை அரசுக்கு வருமானத்தை ஈட்டி தந்திருக்கக்கூடிய தமிழர்களை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். அதில் நானும் பங்கேற்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு கடை உண்டு. நான் உலகத்தில் அமெரிக்காவில் சிங்கப்பூர்ல கடைகள் ஓபன் பண்ணியிருந்தாலும் நான் யாழ் மண்ணில் இருந்துதான் யாழ்ப்பாணத்திலிருந்து என் முதல் கடையை தொடங்கினேன். அதுதான் நம் முன்னுக்கு மணிக்கும் நான் செஞ்ச நன்றி. அடுத்து வவுனியால் தொடங்கினோம். இன்றைக்கு உங்க முன்னாடி தொடங்கி இருக்கின்றோம். உங்கள் உள்ளங்களிலே கொள்ளை கொள்வதில் சேலமர பெருமை கொள்கின்ற நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் சார். அப்படியே எலெக்ஷன்ல நின்றுருக்கு சார். 2 பிரியாணி வாங்கினா அல்வா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க சார். ஓகே ஜனனி, குவிக்லி வில் கோ ஓபன் த பிளாசா. நம்ம உங்க ஒரு ஆளுங்க தான் சொல்ல ஆசைப்படுறீங்க, சின்னதாக பேசிடலாம். மைக்கு வைக்கப்படுது. ஹலோ, வணக்கம், ஆய் போவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ட்ரிக்கோல ஜிஆர் பிளாசா ஓப்பன் ஆகுது. அண்ட் வெல்கம் டு ஸ்ரீலங்காட்டு நம்ம கெஸ்ட்டுக்கு நான் தான் சொல்லணும். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக அதர்வா அவர்களே ஒரு வார்த்தைக்கு. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் இங்க மீட் பண்ணது. நான் ஸ்ரீலங்கா அடிக்கடி வந்திருக்கேன், கொலம்போ வரைக்கும் தான் வந்திருக்கேன். இதான் முதல் தடவை நான் திருக்கோணமலை வரேன். பட் த லவ் அண்ட் த வார்ம்த் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதான் என் முதல் தடவை அண்ட் நிறைய வாட்டி வருவேங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். அண்ட் இன்னைக்கு வந்து ஜிஆர் பிளாசா மாலோட ஓப்பனிங். ஸோ ஐ விஷ் தி என்டையர் டீம் த வெரி பெஸ்ட். அண்ட் ஜெயசூர்யா சார் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் சைல்ட்ஹுட் ஹீரோ இன்னி வரைக்கும் நீங்கள் தான் சார் நமக்கு ஹீரோ. அண்ட் வித் தி என்டையர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி ஓனர் அவர்களும் இருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். பட் ஹேவிங் அஸ் ஹியர் இட் ஃபீல்ஸ் ட்ரூலி அமேசிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்ததாக காயிடு ஒரு வார்த்தைகள். Vanakkam everyone. Thank you so much for all the love. This is my first time in Sri Lanka and I didn't expect all of you to come. So thank you so much for the all love. And best of luck, sir, for GR Plaza. I hope and I wish that it's a big success. There are a lot of brands and all that are coming in. So please do and come visit. And thank you so much for the love. I love you guys. Thank you so much for coming. Thank you. எங்கள் சூப்பர் ஸ்டார் ஒரு வார்த்தை. Once again, thank you very much. I want to thank GR Plaza to inviting me today, and all the guest stars are here. And thank you very much, all the support. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ திறப்பு விழாக்கு வந்துடணும். இந்த ஸ்டேஜுக்கு ஏறி கொண்டிருக்க நம்ம வேறு ஏறிடணும். இப்போ நாங்கள் ஜிஆர் பிளாசாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு வந்துட்டோம். இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் ஜிஆர் பிளாசாக்கு கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குது எல்லாமே நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே உள்ளுக்க பார்த்தோம்னு சொன்னால் இங்கே மரக்கறி வச்சுருக்கு. தக்காளி பழம், எல்லா கோவாக்கள், பீன்ஸுகள், கரட்டுகள் எல்லாம் வச்சுருக்குது. அதே மாதிரி என்ன மாதிரி பிரச்சனை, இந்தியாவில் வாங்கின சாப்பாடு அளவு இல்லை, கால் நோவுது. அப்படி எங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி சேலட் இலைகள், மற்றது இந்தியாவில் மிளகை, அப்படியே இங்கே வந்தால் ஆப்பிள்கள் எல்லாம் இருக்குது. பச்சை ஆப்பிள், மற்ற காளான் இருக்குது. காளான் இந்த இதில் பார்த்தா தெரியும், காளான் இருக்குது. நான் ரிங்கோக்கு வந்தால் யோசிக்கணும், பக்கத்தில் எங்களோட கடைக்கு பக்கத்துலேயே அது சூப்பர் மார்க்கெட் இருந்தால் நல்ல இறக்கம் வந்து டேட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இப்போ கிட்ட வந்ததால் சந்தோஷமாக இருக்குது. சில ஜோகட் ஐட்டங்கள் இருக்குது.
இல்லை பார்த்தா தெரியும் எல்லாமே அனைத்துமே ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்ததால் பிரச்சனை இல்லை. மட்டக்களி சந்தியில் இருந்து பக்கத்தில் பீஸா காட்டு இருக்குங்க, அதில் பார்த்தா தெரியும், அதுக்காக தெரியுது. அதில் வந்து இப்போ பக்கத்துலேயே இருக்குது, அதாவது மெயின் ஸ்ட்ரீட். முன்னுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அப்படி எங்கால வந்த அப்புறம் வேறங்கோ கதைப்பீங்களா அண்ணா? அப்போ இன்றைக்கு தான் முதலாவது நாள். என்ன எத்தனை மணி திறக்கிறோம்? 3 மணி. 3 மணிக்கு. 3 மணிக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் திறக்க போயிடும். என்ன எப்படி இருக்கு? நீங்கள் தான் ஃபுல்லாக அடிக்கிறதோ? நாங்கள் தான் டிஸ்பிளே பண்ணது. பண்ணால் தெரியும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு சொல்லி. என்ன இப்போ எல்லாமே இருக்கு? என்னங்க எல்லாமே இருக்குது, தேவையான சாமான் எல்லாமே, கிஃப்ட் இருக்குது, டாய்ஸ், ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கு. நான் போன வருஷம் நிறைய யோசிச்சுனா என்ன வரப்போகுது உண்மைக்குமே பிரியோசனமாக கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது கீழே சூப்பர் மார்க்கெட், திருமண மண்டபம், அதோட ஆர்ஆர் பிரியாணிக்கு, மற்றது என்ன கொண்டு வந்திருக்கு, என்ன பேங்க் வந்துருக்குது, மற்றது ரூம்ஸ் இருக்குது, மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலும் இருக்கா? மேலே ஸ்விம்மிங் பூலும் இருக்குதான். ஆக மேலே இருக்கா போய் பார்க்கணும். இப்போ நாங்கள் இதை சுற்றி பார்ப்போம். என்ன இஞ்சால பேரங்கோ அப்படி இங்கால் பக்கம் வந்தோம்னு சொன்னால் இப்படி சுற்றி பேரங்கோ எல்லாமே இருக்குது. சோயா இருக்குது, சோயாவிலும் ஏகப்பட்ட விதமான சோயா இருக்குது. எல்லாத்துக்கும் 10 வீதம் ஆஃபர் போட்டிருக்கு. நம்ம இன்றைக்கு அடித்த விலையிலேருந்து 10 வீதம் ஆஃபர் இருக்குதான். எல்லாம் விதமான சோயாக்கள் இருக்குது. சோயாவில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுங்க, அதையும் சொல்லி ஆகணும். மற்ற சோஸ் ஐட்டங்கள், இந்த ஹங்கர் மாக்கள், மற்ற இங்கால வருவோம். நடக்கலாம் நடக்கிறேன், கால் நோவுது. மற்றது இங்கே ஐஸ்கிரீம் ஐட்டங்கள், மற்றது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கொத்தரட்டி பேக்கெட்டு, எல்லாம் கொத்தரட்டி. மற்றது அந்த இதுகள் என்ன பேர் இதுக்கு, பட்டிஸ் செய்கிற இது இருக்குது, செய்தே இருக்குது. மற்றது சொசேஜஸ்கள் எல்லாமே இருக்குது. தண்ணி பொத்தில் அது இதுன்னு சொல்லி இந்த அரிசி மூட்டையில் பேர் குமிச்சு வச்சுக்கணும். இதில் பார்த்தாலும் தெரியும், அரிசி மூட்டையில் குமிச்சு வச்சிருக்கணும். அப்படி எங்கால கொரியன் நூடுல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கொரியன் நூடுல்ஸ் எல்லாம் இதில் பார்த்தா தெரியும். கொரியன் நூடுல்ஸ் இருக்குது. இந்த இது கொரியன் நூடுல்ஸ் தான். உரைப்பு நூடுல்ஸ் இருக்கும், எங்கேயா இருக்கும், தேடி பிடிக்கும் உரைப்பு நூடுல்ஸ். அந்த 5X அப்படி எஞ்சால வந்தோம்னு சொன்னால் அண்ணா இஞ்சி வாங்க கதைப்போம் கொஞ்சம் வாங்க. அப்போ என்னென்ன எங்கால் பக்கம் என்னென்ன இருக்குது? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்குது. நீங்கள்? நல்ல சுகம். வெங்காயம் என்னென்ன இதெல்லாம் இருக்குது? வெங்காயம் வந்து ஜேம் ஐட்டங்கள் இருக்குது, தேயிலை அதுகள் போட்டிருக்கோம். ஒரு கேட்டகரி பிரித்து வச்சுருக்கோம். இது என்ன சந்தி இந்த இடத்துக்கு பேர்? இது வந்து ஓசில். அதாவது ஓர்சில் என்ன மெயின் ஸ்ட்ரீட், அதாவது டவுனுக்கு போகிற இடம். டவுனுக்கு போகிற இடம். அதிலே முன்னுக்கு உண்மைக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. பக்கத்தில் கடை இருக்கிறதால டக்குன்னு ஒரு எல்லாருக்குமே இப்போ திருகோணமலையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று. இது வந்து இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஏதாவது சாமான் வாங்கினேன் கடையில் வந்து தூர போவேன், அங்கெங்கேயாவது அடி போகணும். இப்போ பக்கத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துலயே எல்லாமே வாங்கலாம். முழுக்கிழமை வாங்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கலாம், மேலே போய் சாப்பிடலாம். ஸ்விம்மிங் பூலும் இருக்கா? எனக்கு இப்போ தான் தெரியும் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இதை காட்டுன்னு தெரியும், சூப்பர் மார்க்கெட்டா தெரியும் தானே, எல்லா ஐட்டமுமே இருக்குது. என்ன இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல சந்தோஷம். என்ன நல்ல சந்தோஷம். எங்களும் சந்தோஷமா தான் இருக்குது. இந்த இதுகளெல்லாம் வந்து ஃப்ரெஷ் என்ன சொல்கிறது, இல்லை ஃபிஷ்ஷுகள், மீன் அதுகள் இன்னும் எடுக்கல, இனிமேல் தான் எடுப்போம். எடுக்கிற ஐடியா இருக்கு. என்ன ஐடியா இருக்குது. பக்கிங்கில் இருக்கா? பேக்கிங்கில் இல்லை, இறைச்சி மட்டும் இருக்குண்ணா. சிக்கன் ஐட்டங்கள் இருக்குது. ஓகே பேக்கிங்கில் சிக்கன் இருக்குது. ஆனால் அதையும் கொண்டு வந்தால் என்ன நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கொள்ளக்கூடிய. இப்போ சிக்கன் பேக்கெட் எல்லாம் இருக்குது, ரொட்டி இருக்குது, பராட்டா இருக்குது. அப்படி நீங்களாக போய் கொண்டு இருக்கேன் அந்த பக்கம். அப்படி நீங்களாக போய் கொண்டு இருக்குது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். ஓகே, சந்தோஷமா. අයිබෝවන් අපි අලුතෙන් ත්‍රිකුණාමලයට GR ප්ලාසා දාලා තියෙනවා අපේ සුපර් මාකට් එකේ. ඔයාලට A to Z හැම බඩුවක්ම ගන්න පුළුවන්. ලුණු කැටේ ඉඳන් හැම දේ වෙනකම්ම මේ සුපර් මාකට් එකේ තියෙනවා. එතකොට ඔයාලට 103 ඉඳන් 125 වෙනකම් ඩිස්කවුන්ට් එකක් ගන්න පුළුවන් මේකේ. හැම බඩුවකටම මේකේ ඩිස්කවුන්ට් තියෙනවා. මේ මාස ඉවරුණත් ඊළඟ මාස වෙනකම්ම මේකේ ඩිස්කවුන්ට් තියෙනවා. හැමෝම ඇවිත් අපේ එක්ස්පීරියන්ස් එක විඳ ගන්න අපිත් එක්ක එකතු වෙන්න කියලා හැමෝටම ආරාධනා කරනවා. பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் ஆர்ஆர் பிரியாணி இருக்குது மேலே. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் வந்துட்டோம். ஓகே சவரங்க என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது மேலே சாப்பாடு கொடுத்துருந்தவ நாங்கள் அப்படி வந்துட்டோம். கொஞ்சம் வேலை இருக்கிறதால மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்குதா, மற்றது ஆர்ஆர் பிரியாணி காட்டியிருப்போம், மற்றது வெட்டிங் கோல் இருக்குது. அப்படி கணக்கு விஷயங்கள் அங்கே ஒரு இடத்துலேயே இருக்குது. ஆகையால் உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு விடயம். திருவண்ணாமலைக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று வந்தது, இந்த மாதிரி எல்லாமே அடங்கின ஒரு மால் மாதிரி வந்தது உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம். ஓகே சகோதரங்கள், சந்திப்போம். மீண்டும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.